74ல் ஒரு தூக்கு மாட்டணும். 19-20 வயசு தான் இருக்கும் இந்த பையனுக்கு. ரொம்ப சின்ன பையன். தூக்கு கொண்டு போகும்போது அதே மாதிரி தான். நான் வரமாட்டேன் உட்காந்து அழுது அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் போகும்போது முருகான்ட்டே வரான். அவன் இழுத்துக்கிட்டு தான் போகிறான். நாங்கள் மர்டர் பண்ணது வந்து ஒரு ஏஜ்டு லேடி. அந்த லேடியை வந்து அவன் வந்து மர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து அவன் கூட வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறான். ஏன்னா அவன் உயிரோடு இருந்தால் அவனால் வந்து அவளை தொடப்பட முடியாது. ஏன்னா அவன் அவ்வளோ ரொம்ப பியூனிக்காமன். ஆனால் அவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த லேடி மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எப்படியாவது அந்த லேடி கூட இருந்துடணும்னு நினைக்கிறான். அவன் அப்படி டெவலப் பண்ணிக்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அவன் ஒரு நாள் வந்து இந்த லேடி தூங்கும்போது உள்ளே வந்து ஒரு சவரக்கத்தியை வச்சு கழுத்தை கட் பண்ணி ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் போதே இவன் வந்து அவளை இன்டர்கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் கழுத்தெல்லாம் இருந்ததுக்கப்புறம் அவன் செத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே நகையெல்லாம் எடுத்துக்கிறான். இந்த லேடியினுடைய நகை வளையல்களெல்லாம் எடுத்துகிட்டு இடத்த கால் பண்ணி ஓடி போயிடுறான். பட் இவன் இருக்கிற இது வந்து ஏத்தாப்புல இருக்கிற பார்பர் ஷாப். அது அங்கே தான் இருக்கிறான். அவன் இந்த நகையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறான், ஒரு திருவண்ணாமலையில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடறான். அவனுடைய ஊரில் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறான். ஒரு வருஷம் கழிச்சு இந்த நகையை எடுக்கிறான். கண்டுபிடிக்கவே முடியல இவன் இந்த லேடியில் இந்த ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்களா, திருடுறதுக்காக பண்ணாங்களா, என்ன மோட்டிவ்னு தெரியல. இந்த வீடு வந்து ரோடு மேலேயே இருக்கிற வீடு. போகிற வழிபோகங்களை தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அந்த மாதிரிலாம் அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது இந்த பையன் மேலே எந்த சந்தேகம் வரல. இந்த பையன் ரொம்ப ரொம்ப இவ்வளோ பெருசு பிஞ்சு பையன் ஒருத்தான். அவனை வச்சுக்கிட்டு சந்தேகப்பட முடியுமா? அவங்க பார்க்குறாங்க, ஒன்றும் அந்த ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. இவனும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த கடையிலேயே இருந்துடுறான். ஒன்றும் தெரியாத மாதிரி கடையிலேருந்து பார்க்குறான், வேடிக்கை பார்க்குறான். போலீஸ் வந்து போகிறது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறான். அப்புறம் அந்த ஜுவல்ஸ் எங்கே திருடி வச்சுருந்தாலும் எடுத்துக்கொண்டு போய் புதைச்சிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறான். ஒரு வருஷம் கழிச்சு அந்த அங்கே போய் அதை புதைச்சதை எடுக்க போயிருக்கான். எடுத்துகிட்டு போய் கடையில் கொண்டு விற்க போயிருக்கான். அப்போது அது ஒரு பர்டிகுலர் தாலி. அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டிசைன் தாலி. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இவங்க எல்லா இடத்துலையும் இந்த திருட்டு பொருள் வாங்குறவங்களாம் இருப்பாங்க பாருங்க. அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக இவன் கொண்டு போய் ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது மாட்டிக்கிச்சு. அது அதை வச்சுக்கிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அப்புறம் 2 போட்டு கேட்டான். எல்லாத்தையும் அவன் விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான், எப்படி போனோம் எப்படி வந்தான். அவன் வந்து ரொம்ப சின்ன பையன். அவன் 20 வயசு அவ்வளோதான். டெய்லி சின்ன சாமி கும்பிட்டு இவ்வளோ பெரிய பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு முருகான்ட்டே தூக்கு கொண்டு போகும்போது அதே மாதிரி தான். நான் வரமாட்டேன் உட்காந்து அழுது அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் போகும்போது முருகான்ட்டே வரான். அவன் இழுத்துக்கிட்டு தான் போகிறோம் நாங்கள். அது மாதிரி சில டைப் இருக்காங்க. தூக்கு போகிற வரைக்கும் அதானா? ஆமாம், தூக்கு போகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான். அவனு கயிறு மாட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றாங்க. ஆமாம், கீழே உட்காரான். உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அவனை தூக்கி எடுத்து நிறுத்தணும், கட்டணும், ப்ராசஸ் இருக்கு இல்லையா? சிரமப்பட்டு தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் முன்னாடி சொன்ன இந்த எமோஷன் டச் ஆகும். அப்படி நடந்த ஏதாவது சம்பவம் உங்களுக்கு இருக்கு? இப்போ நான் முதல்ல ஒரு தூக்கு போகிறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு 67 நினைக்கிறேன் நான். 67 தூக்கு கொண்டு ஜாயின் பண்ணது 67 முதல்ல ஒரு தூக்கு பார்க்குறேன் நான். உனக்கு கொண்டு போகும்போது அவன் சொல்கிறான், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த கொலையை பண்ணல. அவன் போய் என்ன பண்ணுறான், வந்து அந்த அக்யூஸ் இறந்து போனவனுடைய மார்பிள் இருக்கிற கத்தி எடுக்கிறான். பட் ஒரிஜினலாக வந்து அவனுக்கு இவன் எதிரி. நான் தாண்டா அவனை கொலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். உன்னை யாரா கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போய் அவனை தூக்கி மடியில் வச்சுட்டு அந்த கத்தியை எடுக்கிறான். அவன் மாட்டிக்கிட்டான். அவன் விட்னஸ் பார்த்தவங்க வந்து இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி அவனை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ட்ரையல் நடக்குது. ட்ரையல் நடத்து அவனுக்கு வந்து தூக்கு கொடுத்துட்றாங்க. பட் ஒரிஜினலாக அவன் பண்ணல. அந்த தூக்கு அவன் பண்ணவே, அவன் கொலை பண்ணவே இல்லை.